ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ். நீங்கள் நம்ம மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 4 பீஸ் மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் மீன் வறுவல் செய்கிறதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் வறுவலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சில் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், அப்புறம் மீன் வறுவல் பொடி நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மீனோட மேக்னேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் நம்ம கொட்டிக்கலாம். மிளகாத்தூள் நான் கொட்டிக்கிறேன். மிளகாத்தூள் கொட்டின முன்னாடி மிளகுத்தூள் கொட்டிக்கலாம். மிளகுத்தூள் கொட்டின முன்னாடி மீன் வறுவல் பொடி கொட்டிக்கலாம். மீன் வறுவல் பொடி கொட்டின முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடி கொத்தமல்லி தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண பின்னாடி நம்ம இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே இதாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு. அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டுக்கிறேன். எலுமிச்சை சாறு எது போடுறோன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மீனுக்கு எப்பயுமே கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண இதில் இப்போ நம்ம மீன் சேர்த்திக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸ் மீன் நான் சேர்த்திக்கிறேன். இப்போ நான் இதை சேர்த்து நான் மேக்னேட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையும் உள் சைடு வெளி சைடு எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மேக்னேட் ஆகணும். நம்ம எடுத்து வச்சிருந்த சாந்தை நம்ம நல்லா ஃபிஷ்ஷில் நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மேக்னேட் பண்ணிக்காம இது மாதிரி தடவிக்கோங்க. நல்லா இந்த மசாலா உள்ளாரெல்லாம் தடவிக்கோங்க. பாருங்கள், நான் 4 பீஸ்க்கு மேக்னேட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே சோக் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நான் பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து பாருங்கள், நல்லா மேக்னேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு கல் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கல் ஹீட் ஆன பின்னாடி நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கல் ஹீட் ஆகிடுச்சு. நான் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் இன்னும் சமைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் மீனுக்கு. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆன பின்னாடி நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து ஆயிலில் போடுறோம். பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஃபிஷ் சீக்கிரமாக வந்துடும். மசாலா அப்படியே இருக்கும். நல்லா ரெண்டும் கச்சிதமாக இது பண்ணால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செய்யலாம். பாருங்கள், நல்லா மீன் இந்த ஆயிலில் நல்லா தகதுக்குன்னு பொன்னிறமாக பொரிஞ்சு வருது. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு நல்லா. இன்னொரு சைடு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃபிஷ் நல்லா புளிச்சு வருது. மீன் நல்லா வெந்து வருது. பாருங்கள், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தவாவில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இந்த மசாலா இது மீனுக்கு நல்லா ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா மேக்னேட் ஆகி வருது. இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா இதாக வருது. பாருங்கள், சைடும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ சைடு மசாலாவும் இருக்கும். சைடும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மீன் நல்லா வெந்திருக்குது. நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னொரு பீஸ் போட்டு காமிக்கிறேன். மசாலா நீங்கள் மேக்னேட் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா எல்லா சைடும் மேக்னேட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷில் மேக்னேட் பண்ண முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. சோக் பண்ண பின்னாடி தோசைக்கல்லில் பிரட்டி எடுத்துக்கோங்க 2 பக்கமும். பாருங்கள், நல்லா இந்த ஆயிலில் நல்லா மீன் பொழிச்சு வருது.
நல்லா பாருங்கள் தகுதின்னு வருது. நான் பரட்டி போட்டு வரேன். இன்னொரு பக்கம் பாருங்கள் நல்லா வெந்து வருது மீன். இந்த மசாலா வந்து நல்லா வேக வைக்கணும், இல்லைன்னா அது பச்சையாகவே இருக்கும். நல்லா அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செய்யுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு தாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரோட்டு கடை ஸ்டைலில் இருக்கும், ஸ்ட்ரீட் ஃபுட் லெவலில் இருக்கும். நல்லா அருமையாகவே இருக்கும். நம்ம கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட்ணும்லாம் இல்லை, வீட்டிலே நம்ம செய்யலாம் கடை டேஸ்ட்டில். பாருங்கள் நல்லா மேக்னேட் ஆகி நல்லா வெந்து வந்துருக்குது. நான் எடுத்து காமிச்சிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வந்தால் போதும். இப்போ நான் இன்னொரு பீஸ் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டு பீஸ் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மீன் வறுவல், மீன் பொரிச்சது கேரளா ஸ்டைல் இதுதாங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு தாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை, மீன் பொரிச்சது நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.